உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தன் தொழில் மீது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு நினைக்கவோ கூடாத காலம். இல்லை வெளிநாடு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும், இந்த வேலையில்னா 100 வேலைடா அப்படின்னால வசனமே பேசக்கூடாது காலம். துக்கம், அவமானம், துன்பம், இதிலிருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக சிவனையும் கும்பிட்டு தான் ஆகணும். சூரியன் உதிக்கும் போது அந்த ஒளி நேராக அந்த லிங்கத்து மேலே படும். உத்தரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் உத்தரத்துக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 46 வயசு ஆனாலும் கல்யாணம் நடந்தது. படிக்காதவன் படிப்பான், பேர் புகழ் வாங்குவான். திருச்சிக்கு பக்கத்தால் இருக்க மணச்சநல்லூர்னு ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. யம தர்மராஜா கோயில்னு ஒன்று. குமிய கடைசி முட்டி போட்டுதான் அந்த லிங்கமே தெரியும். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பொன்முனி ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வருகிற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்க போகிறீங்க. ஸோ அப்படி நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பயிற்சினாவே எல்லாம் பயப்படுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த சனி அப்படிங்கிறவர் நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 12 ராசிகளும் என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல முக்கியமாக பார்க்குறதுல யார் யாருக்கு இந்த 7.5 நடக்குது, ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டத்திலேயே மேஜரான விஷயம் இல்லை இந்த உலகத்திலேயே மேஜரான விஷயம் என்னதுங்களா, ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் மாறுதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ ராகுனா 18 மாதம், சந்திரனா 2.25 நாள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும். சூரியனா 1 மாதம், 1 மாதம் பலன் தான் இருக்கும். ஆனால் சனி மட்டும் 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்கும். அப்போது உலகத்தையே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சில மாற்றங்கள் அடையும். அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. 2.5 வருஷம் ஆட்டி படிக்கக்கூடிய, இல்லை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை அவமானத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாக மாறும். 2.5 வச்சு தான் இந்த உலகத்துக்கே இப்போ பண்ணிக்க விட்டுருக்கான். 2.5 வருஷம் 7.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.5க்கு அவ்வளோ பவர் உண்டு. 18 மாதத்துக்கு எப்படி பவர் உண்டோ ராகுக்கு, குரு 1 வருஷம்தான். ஆனால் இதுதான் அதிக காலம் இருக்குது. அப்போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம குருவுக்கு கொடுப்போம், செவ்வாய்க்கு கொடுப்போம். சனி சில பேர் இப்போது நிறைய பேர் பேசி சனினா கெட்டவன் கெட்டவன் மறுபடியும் போய் கெட்டுட்டானா கிட்டினு ராஜயோகம்னு சொல்லியிருக்கான். அப்படியெல்லாம் நிறைய விஷயம் இதற்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி சனியோட ஆதிக்கத்தில் பார்க்கக்கூடியவங்களை எல்லாத்துக்குமே சனி கெடுதல் பண்ணாது, பயங்கரமாக கெடுதல் பண்ணாது. பயங்கரமான கெடுதல் பண்ணக்கூடியது சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான 7.5 பாடாப்படுத்திடும். அப்போ ரொம்ப பாடாப்படுத்திடும். சுக்கிரனோட ஆதிக்கப்பட்டவங்க, புதனோட ஆதிக்கமெல்லாம் மீடியமாக கஷ்டத்தை கொடுக்கும். அதுலேயும் மிதுனம் புதனோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு அவன் தப்பு பண்ண மாட்டான். 7.5 வந்தால் தப்பு பண்ணாது. இப்படி நிறைய கணக்குகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் 7.5 பிடிக்குதா பிடிக்கலையா அதுக்கப்புறம் 2வது. அதே மாதிரி ஒரு ராசிகளுக்கு 9 பாதம் இருக்கும். ஒரு ராசிக்கு 4, ஒரு நட்சத்திரத்துக்கு 4, 2.25 நட்சத்திரம் சேர்ந்தது 9 பாதங்கள். அப்போது முதல் பாதம் கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த முதல் பாதத்துக்கு உண்டான 7.5 பாதிக்கும். கிராஸ் பண்ணி 2ஆம் பாதத்துக்கு போகும்போது அதே 2ஆம் பாதத்தில் பிறந்தவனுக்கு பாதிப்பு கம்மியாகும்.
இது யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. இதில் சொல்லி நாம் கொஞ்சம் கண்டிப்பா யாரும் சொல்லாத விஷயத்த கண்டிப்பாங்க. பதிவு பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த இந்த 7:30க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சனி பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஓகே. மகா விஷ்ணு, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி, சிவன். இதுக்கு மிகப்பெரிய போட்டிகள் இருக்குது. சிவன் பெருசா, பெருமாள் பெருசா, பட்ட பெருசா, நாமம் பெருசா அப்படின்னு பெரிய அந்த காலத்துல இருந்து இப்போ வைக்கி சண்டைகளும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நியூஸில் காஞ்சிபுரத்தில் ஏதோ கோயிலில் நான் இது பண்ண மாட்டேன், வடகலை தென்கலை பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ இல்லை, இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே நீயா நானுன்னு போட்டிக்கு ஒருத்தன் வந்தான். அதனால தான் சுத்த திருக்கணிதம் என்னோடது தான் ஒரிஜினலு. திருக்கணிதத்தை சுத்த திருக்கணிதமாக மாற்றினாங்க. இப்போ என்னன்னா சுத்த திருக்கணிதத்தில் மார்ச் 29 சனி பயிற்சி மாறுது. ஆமாம். நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எப்போ கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம்தான் 1 இருக்குதுங்காங்க. அமாவாசையும் பௌர்ணமியும் நாள் மாற்றலை. அமாவாசை இந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுதோ அதே பஞ்சாங்கம் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இன்றைக்கி அமாவாசைங்காங்க. அப்போ எப்படி இதெல்லாம் 1 இயர் 6 மாதம் 2 தடவை குரு பயிற்சி மாறுது, 2 தடவை சனி பயிற்சி மாறுது. இதனால தான் எதிராளி ஈஸியாக, அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் ஈஸியாக நான் இதை கிண்டல் பண்ணி நாசம் பண்ணி வகை பார்க்குறாங்க. அது ஒரு காரணமாக இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கல, ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன். அந்த இதெல்லாம் சனியோட இது. அப்போது நீங்கள் மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக சுத்த திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணணும் அங்கிறது என்னோட முழுமையான இது. சுத்த திருக்கணிதம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முக்காவாசி ஜோசியம் ஜெயிக்கும். ஓகே. ஏன் காவாசி இல்லை அப்படின்னா அதெல்லாம் உட்காந்து இதையே ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாலும் பண்ணியிருக்காங்க. அஸ்டாவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ரொம்ப நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எல்லாமே போட்டிருக்காங்க. மாந்தியே கண்டுபிடிச்சவங்க காலத்துலேருந்து கம்ப்யூட்டர் ஜாதகம்னு ஃபஸ்ட்டு வந்ததே அவங்க தான் பண்ணாங்க. கேரளாவில் வச்சு எல்லாம் பண்ணாங்க. இது என்னன்னா இந்த சனியோட ஆதிக்கத்தை கண்டுபிடிச்சி இது என்ன. இப்போ 1 வருஷத்துக்கு இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒருத்தன் சொல்லுவான். மக்கள் எதை நம்புவாங்க? கண்டிப்பாக அது குழப்பமாக தானே இருக்கும். இதை தெளிவுபடுத்திட்டு தான் இது 7:30 வந்ததா வரலையா, ஒருத்தனுக்கு 7:30 வந்ததுன்னு இப்போ தெரிஞ்சு போகும். இந்த மார்ச் 29 தெரிஞ்சு போகும். அதுக்கு முன்னாடி கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ மீனத்தில் ராகும், கும்பத்தில் சனியும் இருக்குது. இந்த சனி பயிற்சி எங்கே போகும்னா மீனத்துக்கு போகும். மீனத்தில் ஆல்ரெடி ராகும் சனியும் சேர்ந்துருந்தால் ஒரு அந்த ராகு வீட்டு விட்டு வெளியில் வரதுக்கு மே மாதம் ஆகிடும். மே மாதம் 15 16 வாக்கில் வருது, ராகு பயிற்சி மாறுது. இப்போ என்ன ஆகும்னா அந்த காலகட்டத்தில் சனி ராகு மீனத்தில் உட்காந்தால் நோய்களை மீண்டும் வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். 2 மாதம் பயங்கர பாடாப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அந்த 2 மாதம் தான் பயம் ஊற்றும், அச்சு ஊற்றும். உலக நாடுகளை பயப்படுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்களே இந்த லாக்டவுனு, இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் பயப்பட தேவை. நோய்கள் எல்லாம் ஆமாம், மீனத்தில் ராகும் சனியும் சேர்ந்து ஒரு 2 மாதம் பயனுக்கு, 1.5 மாதம் பயனுக்கு. அந்த 1.5 மாதத்தில் மிகப்பெரிய சிக்கல்களும் பெரிய குழப்பங்களும். தண்ணி தீ பிடிக்கும், வெறும் தண்ணி தீ பிடிக்கும், தண்ணியில் தீ எறியும் சொல்லியிருக்கான். வெறும் தண்ணியில் எப்படி தீ எறியும்னா அப்போ தண்ணியே சூடாய் தீ பிடிக்கிற அளவுக்கு காடுகள் தீ பிடிக்கும், மலைகள் தீ பிடிக்கும், தண்ணி தீ பிடிக்கிற அளவுக்கு பச்சை இலைகள் தீ பிடிக்கும். அது மேலே சனியும் ராகும் உட்காந்தா அவ்வளோ பெரிய பிரளயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் யாருமே சொல்லாத விஷயங்கள். நீங்கள் இதுவே பார்த்ததில்ல. இந்த ராகும் சனியும் மீனத்தில் உட்காரும்போது மிகப்பெரிய பெருமாள் கோயிலுக்கே ப்ராப்ளம் வரும். மீனத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கே இந்த பாட்டு நாமம் போட்டவங்களுக்கே பெரிய ப்ராப்ளம் வரும். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும் ராகும் இப்போ அந்த ராகு பிரிஞ்சு கும்பத்துக்கு வரும்போது வேறு விதமான இதை நோக்கி போயிடும்.
ஓகே. இப்போ பொதுவா இந்த மீனம் ராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா இப்போ சனி வந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்கிறதுனால நீர்நிலைகள்லயும் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது உண்மைதானா? உண்மைதான். ஓகே. என்ன மாதிரியான பாதிப்புகள்? இப்போ தீ பிடிக்கும் சொல்லி தண்ணியில தீ தீ பிடிக்கும் வழி அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அதை நாம் இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அந்த காலத்தில் தண்ணி தீ பிடிக்கும் அப்படின்னா ஒருவேளை வறண்ட தீ பிடிக்குமா இல்லை தண்ணியே தீ பிடிக்குமா, தண்ணி பிடிக்கிற அளவுக்கு சூடு பிடிக்குமா அப்படிங்கிறது நம்ம அது நம்மளோட இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உணர்ந்துக்கணும். ஓகே. குன்று மீது பேசுவான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எங்கே குன்றெல்லாம் இடிச்சு குன்றுனா மேடையும் நம்ம எடுத்துக்கணும். மேடை மீது நின்று பேசுவான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இந்த சனி இதெல்லாம் பண்ணுங்க விஷயத்த முடிக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா மகராசிக்கு 7.5 விட போகுது. அப்படி விட்டால் மகத்தில் இருக்கவங்கெல்லாம் அப்பாடின்னு நாம் சொல்லலாம். ஆஹா ஓஹோன்னு இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த 7.5 காலத்தில் ஒருத்தர் கூட பேட்டிங் கூட கொடுத்தாரு. இந்த 7.5ல் அவர் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர் படுக்க வச்சு இதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரச்சனை வரும். இனிமேல் தான் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை வரும். ஏன்னா 7.5 விட்டுடுச்சு. ஒரு 7.5ல் ஒரு ஆளை கொள்ளாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது சனியோட வீட்டு இனிதான் தலைவருக்கு ப்ராப்ளம் வரும். வரும். அதுவும் வரப்போகிற காலம் இல்லை. இந்த ராகு இடம் பயிற்சி ஆகி அப்போ குருவும் இடப்பயிற்சி மாறி இப்போ குரு நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இடப்பயிற்சி மாறி அப்படியே ஆகிடும். இந்த வருஷம் கடைசி ஆகிடும். ஆனால் 7.5 விட்டக்கப்புறம் தான் ஒரு செய்தி வரும். இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா பொது, அதாவது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காகவும். இப்போ வெறும் இது மட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், என்ன ஃபாலோ பண்ணணும், நான் என்ன சொல்கிறேன்னு ஃபாலோ பண்ணால் இது புரியும், ஃபியூச்சரில் புரியும். கடகராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்மராசி. அவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி அமைய போது, அவங்க என்ன தெய்வத்தை கும்பிடுறது மூலியமாக நல்லது நடக்கும்? கடகத்துக்கு எப்படி அஷ்டம் சனி விட்டுதோ இவங்களுக்கு அஷ்டம் சனி ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 7.5 தான். 7.5 வருஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதை 2.5 வருஷத்துல கொடுக்கணுங்கிறது அதோட விதி. ஓகே. அதான் அஷ்டம சனி. தொட்டதெல்லாம் நட்டமாகி கஷ்டத்தை கொடுத்து திடீர்னு தீ பிடிச்சு திடீர்னு காணாமல் போய் வச்சிருந்த பொருள் காணும், நகை காணும், பணம் காணும், நம்பிக்கை துரோகிகள் இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கலைங்க. கஷ்டம் மட்டும் இல்லை, இவனோட வாழ்க்கையில் யாரெல்லாம் உண்மையாக நம்மளோட இருக்காங்க, யாரெல்லாம் கஷ்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க கண்டுபிடிக்கக்கூடிய காலம் இந்த காலம். அப்படி ஒரு காலம்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஒருவேளை ஜாதகம் தோஷமெல்லாம் விலகி யோகம் வந்தால் கொஞ்சம் பாதியாவது நடக்கும். இல்லை என்றால் ரொம்ப துக்கமான ஜாதகமாக இருந்ததுன்னா தொடர் தோல்விகள், சிக்கல்கள். இவங்கெல்லாம் வெளிநாடு போவதுக்குன்னு வளைவு வச்சு இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலையில் அதிக போஸ்ட் வாங்கி தரேன், பெரிய போஸ்ட் வாங்கி தரேன், இந்த கவர்மெண்ட் மூலிமா வருமானங்கள் ஏற்படுத்தி தரேன், கான்ட்ராக்ட் பண்ணி தரேன், கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன், இதிலெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது. இந்த மாதிரி வலைகளில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவனொருத்தி மற்றவனுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணி வைப்பான். நான் 10 வருஷமா அவனை பார்த்துட்டு இருக்கேன், கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். உன் நேரம் நீ வந்த நேரக்கப்புறம் தான் அவன் ஏமாத்தவே ஆரம்பிச்சான். எதுவாளி இவன் போனக்கப்புறமாவது அவன் மாறுவான். அது வரைக்கும் நல்லவனா இருப்பான். அதனால் இந்த 2.5 வருஷம் பெரிய தொழில்கள் மீது அதிக பணம் போடவோ இல்லை தன் தொழில் மீது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு நினைக்கவோ கூடாத காலம். வேலையை விட்டு போய் அடுத்த கம்பெனிக்கு போகலாம், இல்லை அடுத்த வேலைக்கு போனால் இதை விட பெரிய சம்பளம் கிடைக்கும், இல்லை வெளிநாடு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும், இந்த வேலையில்னா 100 வேலைடா அப்படின்னால வசனமே பேசக்கூடாது காலம். இந்த மாதிரி வாய் பதனமாக வச்சுக்கணும். அப்போ இவங்க தான் இப்போ அதிகமான தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்தி போகக்கூடிய காலம். தெய்வ நம்பிக்கையோட வாழணும். வேண்டாத கடவுள்னு சொல்லியிருக்கான். எந்த கோயிலுக்கு போகவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ இல்லை எந்த கோயிலுக்கு போகவே மாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் போய் நின்னாகணும். இப்போ சிம்மராசிக்காரங்களை திருப்பதிக்கு போகக்கூடாது, போனா பயங்கரமா இவங்க இந்த சமயத்தில் போய் நிற்கணும், நின்று வேண்டணும், வேண்டுதல் பண்ணணும். ஆனா போக வேண்டிய இடம் வேற இடம் தான். இவங்க அப்படி போய் நின்னாங்க கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லுவார்.
ஓகே சரி, எல்லா கடவுளையும் வேண்டிக்கணும். வேண்டாத அதான் ஆகவே ஆகாது இந்த ராசிக்கு கடவுள் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், வழி இருக்குது. இவனுக்கு ஆகவே ஆகாத கோயிலுக்கு போயும் கூட அவன் நின்னாகணும். கஷ்டம், நஷ்டம், விரயம், அவமானங்கள், துன்பங்கள், கோர்ட்டு வழக்குகள், பிரச்சனைகள், நோய்கள், நொடிகள் இதெல்லாம் எட்டுன்னு சொல்லியிருக்கான். நின்ன கட்டணம் இடின்னு சொல்லியிருக்கான். உட்காந்த இடத்துல வண்டி வந்து குத்துன்னு சொல்லியிருக்கான். நீங்க உட்காந்துட்டு தான் இருப்பீங்க, அது வண்டி வந்து அவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவான். இல்லை நீங்க சும்மா கரெக்டான இடத்துல தான் நின்றுட்டு இருப்பீங்க, வண்டி பின்னாடி வந்து அடிப்பான். இதெல்லாமே எட்டுக்கு உண்டான துக்கம், அவமானம், துன்பம். துக்கம், அவமானம், துன்பம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக எதெல்லாம் ஆகாத கோயில்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் போய் நிக்கணும். சிவனையும் கும்பிட்டு தான் ஆகணும். சூரிய உதயத்தப்போ சிவன் கோயிலுக்கு போவது, சூரியன் உதிக்கும் போது அந்த ஒளி வந்து நேரா அந்த லிங்கத்து மேல வந்து படும். நீங்க யூடியூப்ல எங்காவது யாராவது சொல்லுவாங்க, எங்க கோயிலுக்குள்ள நேரா சூரிய பகவான் வந்து பட்டுது. சூரியன் உதிக்கும் போது நேரா நந்திக்கு கிட்ட வந்து நேரா லிங்கத்தையே பார்க்குது. அங்க போய் நீங்க நிக்கணும். கூட்டமே இருக்காது அந்த கோயில்ல, ஏன்னா போக மாட்டாங்க. கூட்டமே இருக்காதுங்க. நீங்க கூட்டம் கோயிலுக்கு போனா நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைச்சா அது மிகப்பெரிய தப்பு. கூட்டமே இல்லாத கோயில போய் நின்று கும்பிடணும். இந்த மாதிரி இடத்துல ஆத்துக்கு பக்கத்தால நான் ஒரு கோயில் போயிருக்கேன். உடமலைப்பேட்டைக்கு பக்கத்தால மடத்துக்குளம்னு ஒரு இடம். அந்த மடத்துக்குளந்து உள்ள போனீங்கன்னா கடத்தூன்னு ஒரு இடம். ஆத்துக்கு பக்கத்தால ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் காலையில் 7 மணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் நேர நந்தியிலேருந்து பட்டு நேர லிங்கத்துக்கே வரும். அங்க போய் நீங்க கும்பிடணும். எங்கிருந்து வேணா வரலாம், போய் கும்பிட்டா மிகப்பெரிய பலான்பலன் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு அங்க போகணும். போகும்போது மிகப்பெரிய யோகத்தை, இந்த கஷ்டத்திலிருந்து அவங்க தப்பிப்பாங்க. கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். அப்பதானே சண்டை வரும். அந்த சண்டையிலிருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் கும்பிட்டு ஆகணும். அஷ்டமத்துல கல்யாணம் பண்ணுங்க, தேவையில்லாம மாட்டிட்டுங்க, அஷ்டமத்துலதான் இது பண்ணாங்க, அப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு நல்லா சொல்லுவாங்க. இதெல்லாமே சிம்மராசிக்காங்க. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் கொஞ்சம் தப்பிப்பாங்க. ஏன்னா சூரியனோட கால், அதனால கல்யாணம் நடக்காம கூட போயிடும். ஒரு ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க, கல்யாணம் ஆக வேண்டியதுங்க, அஷ்டம சனினால இப்படி ஆச்சுங்க, அவனுக்கு நல்லது நடந்தது. அவன் இவன் கல்யாணம் பண்ணி சிக்கல்ல மாட்ட வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அவன் தப்பிக்கப்படும். உண்மையிலே நல்லா இருக்குது, அவன் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் சென்றடைஞ்சான். சிவன் கோயிலுக்கு போவது நல்லது. அங்க வந்து சூரியன் படுவது கோயில். சூரியன் நமஸ்காரம் பண்ணி, இது மலை மேல நின்று மொட்டையான சிவன், இப்ப பருவத மலைக்கெல்லாம் போனீங்கன்னா சூரிய உதயம் உள்ள படும். அப்ப கும்பிடலாம். மலை மேல ஏறணும், இதை நின்று கும்பிடணும். சூரிய உதயம் டைம்ல தான் கும்பிடணும். அப்ப நைட்டு போய் அங்க தங்கிட்டு காலையில் இருந்துச்சு அவன் என்ன பண்ணணும், சூரியன் உதயும் போது கும்பிட்டு கீழே இறங்கணும். இப்படி பண்ணும்போது அவனுக்கு நடக்கும். அவனோட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கப்படும். கல்வியிலையும் சரி, படிப்பு, அடுத்தது கல்வின்னா உயர் பதவி, அதுக்கப்புறம் இந்த வாதியர்களுக்கெல்லாம் கெட்ட பேர், இதெல்லாமே விலகும். சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் தான் இதுக்கு வருவாங்க. அவங்க தான் கல்வி சம்பந்தமா, அரசாங்கம் சம்பந்தமா வேலையில் இருப்பாங்க. அவங்களும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான வேலை. நீங்க எந்த வாதியாக பார்த்தீங்கன்னா ஒன்னா கடகலக்கணமா இருப்பாங்க, இல்லைன்னா சிம்மராசி, சிம்ம லக்கணமா இருப்பாங்க, சிம்ம ராசியே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர்களும் அவமானங்களும் துன்பங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். சிம்மராசியை தொடர்ந்து அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போது, அவங்களுக்கான பரிகார ஸ்தலம் ஏன்? கன்னிக்கு வந்து 6 இருக்க சனி 7க்கு வந்ததுதான். கல்யாணம் நடக்கும். ஏப்ரல் மேக்கு ராகு வந்து இடப்பெயர்ச்சி மாறி கும்பத்துக்கு வந்தோடனே மிகப்பெரிய மாற்றங்கள். சனி போனக்கப்புறம் உடனே அவெல்லாம் நடந்துடாது. மே, ஜூன், ஜூலைலலாம் இவங்களுக்கு வந்து கல்யாணமே நடக்காதவங்களுக்கு கல்யாண தடைகளெல்லாம் நீங்கி கல்யாணம் நடக்கும். இப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் சின்னதாக போயிடுச்சு, உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி மிராக்கலா நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். 7ஆம் இடம் வந்து கலத்த ஸ்தானமாக இருக்கிறதுனால கல்யாணம், 2வது கல்யாணம் இப்போ டைவர்ஸ் ஆனவங்களுக்கு அதிகமாக கல்யாண சம்பந்தமாக தான் யோகங்கள் ஏற்படும்.
ஓகே. இப்போ மற்ற உங்களுக்கெல்லாம் கல்வி, படிப்பு, உத்தியோகம், இல்லை வியாபாரம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 6ஆம் இடத்தை விட 7ஆம் இடத்துக்கு சனி வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பான். இத்தனை நாள் இருந்த கஷ்டமெல்லாம் விலகி இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் சனி தனியாக இருப்பார். அப்போ வந்து மிகப்பெரிய இந்த 2.5 வருஷம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து உத்தரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் உத்தரத்துக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை, அடுத்த 6 மாதம் சுவாதி, இப்படி இந்த 2.5 வருஷத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக யோகத்தை கொடுக்கும். இந்த யோகம் எல்லாமே வந்து மெயினாக 46 வயசு ஆனாலும் கல்யாணம் நடந்தது, 50 வயசுலையும் கூட கல்யாணம் நடக்கும். கன்னிராசிக்காரங்க 50 வயசாக கல்யாணம் நடக்கல, அவங்களுக்கும் கூட அது கல்யாணம் நடக்கும். படிக்காதவன் படிப்பான், பேரு புகழ் வாங்குவான், வெளிநாடு போவான், வெளி ஊர் போவான், வெளிநாட்டுக்கு ட்ரையே பண்ணாதவங்க கூட திடீர்னு அவனுக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து அவங்கவுங்க நாட்டில் போட்டுட்ருக்காங்களே, இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் நின்று திருப்பி அந்த நாட்டுக்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி முதல்ல கள்ளத்தோணியில் போனாங்களோ அவங்க எல்லாம் இப்போ மறுபடியும் போவாங்க, கன்னிராசிக்காரங்களும் போவாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன? பரிகார ஸ்தலம் வந்து சனி பகவான் தான், பியூர் சனி பகவான். நந்தியை பார்த்து கும்பிடணும், சனி சிவனை கும்பிடணும். ஓகே. சனி பகவான் போய் சிவனிடம் தஞ்சம் அடைஞ்சு சிவனை எங்கெல்லாம் வாழ்த்தி அவங்களோட தோஷத்தை நிவர்த்தி பண்ண இடம் ஸ்தலம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்க போகலாம். எல்லா ஊர்லேயும் ஒரு மலை மேலேயோ இல்லை குன்றின் மீதோ ஒரு சந்துலேயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாதாரண லிங்கமாகவும் ஓப்பனாக ஒரு நந்தி கோயிலே கட்டாமல் ஓப்பனில் இருந்தால் அந்த நந்தியை போய் கும்பிட்டு அவசியம் பண்ணி கைப்பட செய்யக்கூடிய இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு பண்ணும்போது அந்த யோகத்தை அனுபவிப்பாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க மணச்சநல்லூர்னு ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், யம தர்மராஜா கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே மேப் போட்டிங்கன்னா தெரியும், அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே போகும்போது தான் தெரியும் நான் ஏன் முட்டி போட சொன்னேன், முட்டி போட்டு ஏன் கும்பிட சொன்னேங்கிற விஷயத்த வந்து நீங்கள் அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலாக இருக்கும், கீழே போகணும், பாதாளத்துக்குள்ளே போகணும், அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சாமி இருக்கும், நீங்கள் குமிஞ்சு தான் போய் ஆகணும். குமிய 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 கடைசியில் முட்டி போட்டு தான் அந்த லிங்கமே தெரியும். ஓகே. அப்போ பார்த்துக்குங்க, அங்கே முட்டி போட எவ்வளோ பேர் நீங்கள் ராஜாதி கொம்பாதி கொம்பனே வந்தாலும் ஐயே படுத்துட்டு தான் போவாங்க, அப்படியே குமிஞ்சு படுத்துட்டு தான் போவாங்க. அந்த கோயிலில் போய் நின்று கும்பிட்டு ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு வரணும். இவங்க கூட்டத்தை பார்த்து பார்த்து கூட்டமே இல்லையே கோயில் அப்படின்னா, கூட்டமே இல்லாத கடையோ கூட்டமே இல்லாத இன்ஸ்டியூட்டோ கூட்டமே இல்லாத இதுவோ இருந்தால் மட்டும்தான் அங்கே நல்லா நம்ம என்ன இது நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நல்ல இது பண்ணலாம். ரொம்ப கூட்டம் இருந்தால் தான் அந்த அந்த கடையோ அது இது இடமோ நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். ஓகே. கன்னிராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த சனி பேச்சில் எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது, அவங்க எந்த ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் செஞ்சா இல்லை வழிபாடு செஞ்சா நல்லது நடக்கும்? துளாராசிக்காரங்களுக்கு துலாக்கோல் போலும் வாழக்கூடிய ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜா போல வாழணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவன் எந்த சூழ்நிலையும் தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கான். அது வந்தாதானே சொல்ல முடியும். அந்த காலம் இந்த காலம் இவங்களை தப்பு பண்ண வைக்க சொல்லி நீ இப்படி செய்யின்னு சொல்லி பெசர் கொடுத்து செய்யாத தவறை செய்ய வைக்க சொல்லி முடியாது நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு எதிர்த்து நின்று துலாக்கோல் போல்னா அவன் அந்த அரசாங்கத்தையோ இல்லை விதியோ எதிர்க்கக்கூடிய ஆளாவோ இல்லை தனக்கு மேலே இருக்கவங்களை எதிர்க்கக்கூடிய ஆளாவோ ஒரு சோதனையான காலகட்டம் இந்த காலகட்டம். ஏற்கனவே 8ல் குரு இருக்குது, 6ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மார்ச் 29க்கு அப்புறம் சனியும் போய் 6ல் போய் உட்காந்தான்னா இவங்களை மறைமுகமாவோ நேர்முகமாவோ கொல்ல துடிப்பாங்க, இல்லை ஆளையே காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன்னு ஹிஸ்ட்ரி ஏற்படும். ஜஸ்ட் மிஸ் ஆச்சு தப்பிச்சிட்டான்
என்ன பண்ணாலும் அவன் தப்பிச்சிட்டானே ஓகே அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இந்த காலம்தான் ஏற்படும். ம் அதனால் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆயில் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த ஆயிலை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். ஓகே அதனால் வாகனத்தில் போவதோ அதிபயங்கமாக ஓட்டுவதோ அதிபயங்கமாக தப்பான கால்குலேஷன் பண்ணுவதோ தூங்கி விடிய முழிச்சிட்டு விடிஞ்சக்கப்புறமும் போய் ஓட்டிகிட்டு போவதோ கூடாது. ஓகே சாப்பிடும்போது நீங்கள் செஞ்ச குழம்பு சாப்பாடு இருக்குது இல்லைங்க, அந்த காலத்தில் கூரை வீடாக இருக்கும், ம் இப்போ கொஞ்சம் டார்ச் பில்டிங்காக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு 10-15 பல்லிகை 20 பல்லிகை வாழும் ம் ஒவ்வொரு வீட்லேயும், மறைமுகமாக வாழும். அதுவும் கூட வந்து சூசைட் பண்ணிக்கும். ஓகே பள்ளிகள் சூசைட் பண்ணிக்கும். ஓகே பள்ளிகள் வந்து சூசைட் பண்ணணும் என்ன அர்த்தங்க? ம் அதே கரெக்டாக குழம்பு மேலே வந்து விழுகணும். ம் ஓகே அதுக்கு பேர் தான் சூசைடு. ம் அது சில பார்த்தீங்கன்னா சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே போய் குளியல் வந்து செத்ததெல்லாம் வீடியோ பார்ப்பீங்க. ம் சாகும்போது கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரியாமல் போய் செத்த மிருகங்கள்லாம் இருக்குது. ஓகே சாக போகிற நேரம் அப்படி பண்ணும். ம் அதனால் எந்த உணவும் கூட விஷமாகும்னு சொல்லியிருக்கோம். ம் ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படும் காலம் இது. ஓகே அதனால் காப்பாற்றிட்டாங்க தான் பேர் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சிக்கல் ஏற்படும். துளாராசி சித்திரை சுவாதி இவங்களுக்கெல்லாம் வந்து புலியை சித்திரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மருதமலை கோயிலுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா புலியோட வாகனத்திலேயே உடுமன் கோயில் இருக்கும். அங்கே வாகனம் பார்த்தீங்கன்னா புலி இருக்கும், ஓகே சிறுத்தை இருக்கும், அதை கும்பிடணும். ம் இல்லை ஐப்ப மாலைக்கு தொடர்ந்து வருஷத்துக்கு உதவியோ மாதத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே அதுக்கெல்லாம் அடிக்கடி இந்த 2.5 வருஷம் போகணும். ம் அதே சமயத்தில் விசாக நட்சத்திரக்காரங்க கம்பல்சரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போவது நல்லது. ஓகே திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சனி சம்மந்தப்பட்ட கோயில் தனி கோயில் இருக்குது, ம் அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு சனி பகவான் கோயில் தனியாக வச்சுருக்காங்க, ஒரு விளக்கு பற்ற வச்சு கூட்டமே இருக்காது. ம் பெரிய பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சாமிக்கு கூட்டம் போயிட்டு இருக்கும், இந்த சனீஸ்வரனுக்கு கூட்டமே இருக்காது. ஓகே அந்த கோயிலில் போய் அந்த இடத்துல போய் 1/2 மணி நேரம் முட்டி போட்டோ இல்லை விளக்கணு பற்ற வச்சோ ஒரு எங்கே போனாலும் 108 தடவை இல்லை 9 தடவையாக சுற்றணும். ம் சும்மா 2 தடவை சுற்றினேன் 3 தடவை சுற்றினேன் போனதே அதுக்கு தானே. ஆ இங்கேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவோம். ம் அந்த கோயில் 1 மணி நேரம் கூட 2 மணி நேரம் இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்து அப்படிப்பட்ட கோயிலுக்கு போகணும். ஓகே போய் 7 மணி நேரம் 8 மணி நேரமெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லது தான். அப்படி இருந்துட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாவே போதுமானது தான். அடிக்கடி போகணும் அப்படின்னா உங்களோட நட்சத்திர அன்னைக்கு போவது நல்லது, விசாக நட்சத்திர அன்னைக்கு போவது நல்லது. அதுக்கு பக்கத்தில் ஏதாவது சனி பகவான் கோயில் இருந்தால் அந்த விசாக நட்சத்திர அன்னைக்கே போய் கும்பிடணும். ஓகே அப்படி போகும்போது இன்னும் அவங்களோட தோஷத்தோட அளவு கம்மியாகும். ஓகே ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் தான் போகணும். ம் நான் தனியாக கார் ஓட்டிகிட்டு போனேன், ஓகே நான் அடித்து பிடிச்சி போனேன், குடும்பத்து காரோடு போனால் தான் நாங்கள் போவோம், ம் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக போக சொல்லுங்கள். ரொம்ப பொதுவா பயன் பொது பயணம் பொதுதாக போகணும். ம் அதே மாதிரி காசு அதிகமாக கொடுத்து டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் ஷார்ட்கட்டில் போய் கும்பிட்டு வந்தோம், 1 மணி நேரத்தில் போனோன்னு வந்துட்டோம். ம் இப்போ லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணோம்னா அதனால் 7.5 போயிடாது. ஓகே 6ஆம் இடத்துல இருக்க சத்து வியாதி கடை, ம் இவங்க இந்த சத்துனா எதிரி ம் ஆவாங்க, வியாதி வரும், கடன் ஆவாங்க. ஓகே அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராகும் துளாராசிக்காரனுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே எத்தனை நாளைக்குன்னா அந்த ராகு வர வரைக்கும். ம் கடன் ஆக வந்து ஒரு நிமிடம் ஒரு கணம் இருந்தால் போதும். ஒரே ஒரு கணம் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா சொல்லுனாலேயோ இவங்க வந்து சொல்லுக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க, ம் சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அது கேட்டாங்க இப்போ கொடுத்தேன் சொன்ன பிரகாரம் கொடுக்கல, ஓகே கேட்டாங்க கையெழுத்து போட்டேன் சொன்ன பிரகாரம் நடக்கலை. ம் இப்படி அந்த துலா ராசிக்கு துலா லக்னமாக இருந்தாலும் சிக்கல் ஏற்படும். இந்த மாதிரி கோயில்களுக்கு போவது நல்லது. ஐயப்ப மலைக்கு போகணும், இல்லைன்னா திருச்செந்தூர் போகணும்.
சில டைம் திருச்செந்தூர் நடந்தும் கூட போகலாம். ஓகே. இந்த 2.5 வருஷத்தில் என்ன பண்ணணும்னா வீட்டிலேருந்தே நடந்து ம். எங்கெல்லாம் யாரெல்லாம் வீடு இருக்காங்க, இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் போனாங்க, எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளைண்ட் ஒருத்தர், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் போனாங்க. ம். இப்படி அந்தந்த ஊர்லேருந்து அவங்கவுங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எந்த கால் வச்சாலும் நடக்கலை. ம். ஒரு அடி பாதம் கூட நான் எடுத்து வச்சா சிக்கல், அவ்வளோ கடன் பிரச்சனை, அவ்வளோ சிக்கல், அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு உங்களால் என்ன முடியுதோ கையில் எடுத்துக்கிட்டு பொடி நிறைய நடந்தீங்கன்னா போயிட்டு வரும்போது சிக்கல் கம்மியாகும். ஓகே சார். அது இந்த துளாராசிக்கு. ஓகே. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது, அவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன சார்? 5ஆம் இடத்துக்கு போகுது. இப்போ 4 இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் சிக்கல்கள் பஞ்சாயத்துகள் இதெல்லாமே 4க்கு உண்டானவன். ஆல்ரெடி அவங்க பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்த காலம் இப்போ மார்ச் 29க்கு அப்புறம் படிப்படியே கம்மியாகி 2.5 வருஷத்தில் 5ஆம் இடத்துக்கு சனி போனோன்னு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் மனைவியாக்கலாம், மனைவியோட அப்பா அப்பாவாக்கலாம், இல்லை அந்த பையனோட அம்மா அப்பாவாக்கலாம், மாமனாக்கலாம், சித்தப்பனாக்கலாம், யாருனே தெரியாத சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து உதவலாம். இவங்களுக்கு வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் உதவுக்கு வருவாங்க. இவங்களோட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கூட்டிகிட்டு போக வருவாங்க. இல்லை ஏதாவது சிக்கல் இருந்து மீண்டு வெளியில் வழக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். கோர்ட் வழக்கு கேஸ் எல்லாம் இவங்க சாதகமாக அமையும். படிப்பு இதெல்லாமே சாதகமாக அமையும். இப்போ படிக்கலை, தூங்கிட்டே இருக்கான், எது எழுதுனா நான் மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ படித்தாலும் மண்டையிலே நிற்கலை, எவ்வளோ எழுதுனாலும் மார்க் வரல, எவ்வளோ இது பண்ணாலும் பணம் வரல, எவ்வளோ இது பண்ணாலும் கடன் அடைக்கலை, இல்லை 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 இவங்களுக்கு சிக்கல்லேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கும் கூட இந்த 5ல் இருக்க சனி போகணுன்னு இந்த 2.5 வருஷத்தில் குழந்தையை கொடுக்கும். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பதவிகள் கிடைக்கும், வெளிநாடு போவாங்க, வெளியூர் போவாங்க. இதெல்லாமே மார்ச் 29க்கு அப்புறம் நடக்கும், படிப்படியாக நடக்கும். போகணும்னு ஆர்டர்களுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். போகாத ஊர், இப்போ அமெரிக்கா போகவே முடியாது அப்படின்னு நினைக்கவங்க திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வசூலுவாங்க. இதெல்லாம் நடக்கும், என் கமாண்டில் பாருங்க. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வர காலகட்டம். இந்த 2.5 வருஷம் நல்ல காலம். அதே மாதிரி நான் ஓப்பனிங்கில் என்ன பேசணும் அது இப்போ அந்த அந்தந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்க்காமல் நான் எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். அதெல்லாமே கோர்த்து அவங்க பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தாதான் இவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு. விருச்சிக ராசினா அப்படியே ஒப்பிக்க முடியாது, அப்படி ஒப்பிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஜாதக முறையே வந்து ஒப்பிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சு ஹிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படி இல்லை. கட்டத்தை பார்த்து கண்ணை மூடனா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வேணும். இப்போ முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் பார்க்கணும். அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். நிறைய இருக்குது அதை சொல்கிறாங்க. அதனால் விருச்சிக ராசி இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து தப்பிக்க வாய்ப்பு நிறைய உண்டு இந்த 2.5 வருஷத்தில். அதெல்லாம் பண்ணியுமே நடக்கலை அப்படின்னா கம்பல்சரி தோஷம், பெரிய தோஷமாக இருக்கும். இது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது எல்லா இதுக்குமே பொருந்தும். அதனால நடக்கலை, ஆஹா ஒவ்வொன்று சொன்னாங்களே ஒன்றுமே நடக்கலைன்னா உன் ஜாதகத்தை நல்லா பார்க்கணும். கால சர்ப்ப தோஷம் பெற்றிருக்குதா, இல்லை ராகு தோஷம் பெற்றிருக்குதா, இல்லை என்ன நடந்துருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் உள்ள. இது நடக்க வேண்டிய காலம், இந்த மாதிரி நடக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹிஸ்ட்ரி இப்படி இருக்கணும். அப்போ எல்லா விருச்சத்துக்கும் நடக்கலைன்னா அப்போ ஒரு சிலருக்கு நல்லா நடந்துருக்குது. இப்போ எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க இந்த இதுக்கெல்லாம் நடந்துருக்குது, சரி எனக்கு இதே ராசி சார், இதே நட்சத்திரம் சார், ஆனால் நடக்கலையுமாங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கு தோஷம் இல்லை, இவனுக்கு தோஷம் இருக்குது. இதையும் வந்து கண்டுபிடிக்கணும். தன் ஜாதகம் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் போய் நின்று கும்பிடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். எதுவுமே இல்லாமல் தானாக வந்துடும், எல்லாம் வந்துடும். நாம் கோயிலே இருக்கோம், 24 மணி நேரம் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் சாமி,
அதனால் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் கொடுப்பாருன்னா அப்படி முடியாது. எத்தனையோ ஐயருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, எத்தனையோ ஐயருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது பார்த்துருப்பீங்க. அப்போ எத்தனையோ பேர்த்துக்கு கால் பிரச்சனையாக இருக்குது, எத்தனையோ பேர்த்துக்கு வந்து மனைவி டைவர்ஸ் ஆகி போயிருக்குது, எத்தனையோ பேர்த்துக்கு வந்து தாய் தந்தை இல்லாமல் இருக்காங்க. அதே கோயிலில் தான் நடக்குது. அவனும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும். ஓகே, போகாமல்லாம் நடந்துடாது. எங்கிட்ட நிறைய ஜாதகம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை ஒத்தும் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோசியர், மிகப்பெரிய பண்டிதர், கோயில் பூசாரி நம்மகிட்ட பார்த்தாரு. இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அவர் ஒரே கொஸ்டின் தான், நான் அமெரிக்காவுக்கு போவேன்னா போக மாட்டேனான்னு. நான் அப்போ ஜாதகம் பார்த்தாரு, நான் கேட்க ஃபீஸ் கொடுத்தாரு. இப்போ இது பண்ணார், போய் இப்போ அங்கே நல்லா இருக்காரு. அப்போ வேற கோயிலுக்கு போய் கும்பிட சொன்னார். முதல்ல அதெல்லாம் கலெக்ட் சொன்னேன், நான் இன்னான்னு நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். போய் இன்னொரு கோயிலில் போய் இன்னான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், உள்ளே வாங்க நான் உட்காந்து கும்பிடுங்கன்னு சொல்லுவான். நீ சாதாரண கீழே போகணும், நின்று கும்பிடுங்க நடக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அது மாதிரி தான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த விருச்சகம் மிகப்பெரிய நேரம் வரப்போகுது, அதை பயன்படுத்திக்கணும். ஓகே, இவங்களுக்கு எந்த ஸ்தலம் வந்து பரிகார ஸ்தலமாக அமையும் சார்? வேதாயத்துக்கு பக்கத்தால வேத ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. உலகத்திலேயே ஒரு மான் மேல சிவனும் பார்வதியும் உட்கார்ந்த இடம் அது நடம். ஒரு மான் மேல சிவனும் பார்வதி, அந்த கோயிலுக்கு போகணும். அனுசுவும் கேட்டையும். விசாகம் வந்து சாதாரண எந்த கோயிலுக்கு வேணாலும், எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இல்லை முருகன் கோயிலுக்கே போவது நல்லது. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் ஒரு சிவபக்தன் அப்படின்னு விசாக நட்சத்திரக்காரன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு சிவபக்தன், முருகனால கும்பிட மாட்டேன். அந்த வேதாயம் கோயிலுக்குள்ளேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது. சாதாரண இல்லைங்க, திருவண்ணாமலை மாதிரி 2 மடங்கு பெரிய கோயிலுங்க வேதானியம். அந்த கோயிலுக்குள்ள ஒரு முருகன் கோயில், அது பெரிய கோயில், முருகன் கோயில். அங்கே போய் கூட கும்பிடலாம். அங்கே ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது, தனி கோயில். அங்கே விளக்கு பற்ற வைக்கலாம், அது வெற்றி அடையும். ஓகே சார்.